அது ராமபுரம் அப்படிங்கிற கிராமம். ராத்திரி 10 மணி இருக்கும். வெளியில பயங்கரமான மழை, இடி மின்னல் சத்தத்தோட அந்த மழை பார்க்கறதுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. ராமையா சீதாவோட சின்ன குடிசையில சின்னதா மண்ணெண்ணெய் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டோட கூரை எதுவும் சரியில்லை அப்படிங்கிறதுனால பெய்கிற மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள சொட்டு சொட்டா சொட்டி இப்ப வீடே குளம் மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் ராமையா சீதா 2 பேரும் அந்த தண்ணியிலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் கடவுளை, எனக்கு இந்த நிலைமை. நான் கஷ்டப்பட்டு மண்ணை நம்பி பொழைக்கிறவன் தானே. என் பொண்டாட்டியை நல்லபடியா வச்சு பார்த்துக்க கூட முடியாத நிலைமையில இருக்கனே. காலையில இருந்து இந்த மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. எங்க இந்த மழையில என் சின்ன குடிசை இடிஞ்சு விழுந்துடுமோன்னு பயமா இருக்கு. பாவம் என் பொண்டாட்டி பயந்து போய் ஒரு மூலையில ஒடுங்கி இருக்கிறத பார்க்கும்போது ஒரு புருஷனா நான் அந்த இடத்துலயே தோத்து போயிட்டேன். இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு எதுக்கு? இந்த கையாலாகாதவனை இன்னும் எதுக்கு உசுரோட விட்டு இருக்க? ஏங்க, எதுக்காக சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க அழுதிங்கன்னா என்னால தாங்க முடியாது. இந்த குடிசையில மழை தண்ணி வந்தாலும் சரிங்க, நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. நீங்க என்ன ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. நமக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட நம்ம யார்கிட்டயும் எதுக்காகவும் கை நீட்டுறது இல்லை இல்லையா? அதை விட பெருமை வேற என்ன இருக்கு சொல்லுங்க? தயவு செஞ்சு கண்ணீரை தொடங்க. நேத்து பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்த கொஞ்சோன்னு நொய்ய வச்சு நான் கஞ்சி காய்ச்சிருக்கேன். 2 பேரும் குடிக்கலாம், கொஞ்சம் உசுறு வரட்டும். ராமையா சரி அப்படின்னு அந்த கஞ்சியை வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடியே யாரும் அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இந்த நடுராத்திரியில அந்த காத்து மழையில அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்க்க கதவை திறந்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ராமையாவோட கூட பிறந்த அண்ணனான ரங்கையா. கூடவே அவனுடைய அண்ணியும் வந்திருந்தாங்க. ராமையா அவங்க அண்ணனையும் அண்ணியும் பார்த்து சந்தோஷப்பட்டான். அடடே அண்ணன், என்னங்க அண்ணன் திடீர்னு வந்திருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்கீங்க? இந்த மழையில நீங்க திடீர்னு என் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஐயோ, இப்படி நனைஞ்சு போயிட்டீங்களே. என்ன செய்யறது ராமையா, என் வீட்டுக்கு போற வழியில சேத்துல விழுந்துட்டேன். என்னோட பட்டு வேட்டி முழுக்கவே சேராயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம இந்த தரித்திரம் பிடிச்ச வீட்டுக்கு வந்திருக்கேன். இதை வீடுன்னு கூட யாருன்னா சொல்லுவாங்களா? பார்க்கறதுக்கு பண்ணிங்க தங்குற கூட மாதிரி இருக்கு. அந்த பேச்சு ராமையாவை ரொம்பவும் கஷ்டப்படுத்துச்சு. தான் அண்ணன் எப்பவுமே இப்படி பேசுனதே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரும்போது கூரையில இருந்து தண்ணி சொட்டி வீடே குளமா மாறி இருக்கிறத பார்த்து சாந்தம்மா ரொம்பவே கோவமா, ஐயோ என்ன ராமையா இது? இதுதான் உன்னோட வீடா? வீட்டுக்கு வெளியில தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் மழை பெய்யுது. உங்க அண்ணன் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. பட்டணத்துல இருக்கிற பெரிய பங்களா வீடை விட்டுட்டு இப்படி தம்பியோட வீட்டுக்கு வரணும்னு எதுக்குதான் அடம் பிடிச்சாரோ? என் பட்டு புடவையெல்லாம் வீணா போச்சு. என்ன சீதா வேடிக்கை பாக்குற? போ, என் தலையை தோட்ட பட்டு துணியை கொண்டு வந்து கொடு. இந்த ஏழையோட வீட்டுல பட்டு துணிக்கு எங்கக்கா போறது? என்கிட்ட துண்டு இருக்கு, அதை வச்சு தொடச்சுக்கோங்க. உங்க வண்டி நின்னு போச்சுன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஊர்க்காரங்களை வச்சு அந்த வண்டியை நாம சரி பண்ணிடலாம். 2 பேரும் முதல்ல உள்ள வாங்க. குளிரா இருக்குல்ல, சூடா கஞ்சியை குடிக்கிறேன், 2 பேரும் குடிங்க. கஞ்சியா? அந்த கஞ்சி யாருக்கு வேணும்? நாங்க பட்டணத்துல தினமும் விருந்து சாப்பாடு சாப்பிடுறவங்க. கஞ்சி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற? அத நீயும் புருஷனும் குடிங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு சமைச்சு கூட போட முடியாத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அப்ப தெரியும். வெள்ளி தட்டுல உங்களுக்கு சாப்பாடு போடுவோம். மரியாதைனா என்னன்னு எங்க கிட்ட கத்துக்கோங்க. ஏராமையா, கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. இன்னுமா இந்த சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்க? நான் பட்டணத்துல மெத்த வீடு கட்டிட்டேன். நீ ரொம்ப கஷ்டத்துல இருந்தா என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து மாசம் 10 ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பேன். பாவம், உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு சீதா ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்குன்னு ஒரு புடவை கூட உன்னால வாங்கி தர முடியாதா? அந்த வார்த்தை பாவம் ராமையாவை ரொம்பவும் தாக்குச்சு. வீட்டுக்கு வந்தா அண்ணன் அன்னைக்கு ஒரு வாய் சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருக்கேனேன்னு அவன் நினைச்சு வருத்தப்பட்டான். புருஷன் கவலைப்படுறத பார்த்து சீதா தான் மூத்தார பார்த்து, மாமா உங்ககிட்ட சொத்து பத்து நிறைய இருக்கலாம், ஆனா அதுக்காக ஏன் புருஷனை நீங்க இப்படி சொல்லக்கூடாது. அவரு நேர்மையானவரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு. ஏதோ எங்க நேரம் சரியில்லைங்கிறதுனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். வீட்டுக்கு வந்த சொந்த அண்ணனுக்கு சாப்பாடு போட முடியலன்ற கஷ்டம் அவர் முகத்துல உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு இந்த கஞ்சியை குடிக்க விருப்பம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இருங்க,
பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் பால் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சூடா டீயாவது போட்டு தரேன். ஆமாண்ணே, உங்களை என் வீட்டுக்கு வர வச்சதுக்கும் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினதுக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு போங்க. சீதா ஒரு கையில ஒரு சின்ன கொடையையும் இன்னொரு கையில ஒரு பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த சேத்துல பக்கத்து வீட்டு முத்தோட வீட்டுக்கு நடந்து போனாங்க. அவங்க அப்படி போனதும் குடிசையில ரங்கையா காந்தம்மா 2 பேரும் அவங்க நடிப்ப நிப்பாட்டிட்டாங்க. காந்தம்மா தான் புருஷனை பார்த்து கண்ணுல கண்ணீரோட பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால முடியலங்க, உங்க தம்பிய என் கண்ணுக்கு முன்னாடி நீங்க இப்படியெல்லாம் பேசுறத என்னால கேட்கவே முடிய மாட்டேங்குது. அவங்க வறுமைய பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. பாவம் அந்த சீதா எவ்வளவு நல்ல பொண்ணுங்க. நாம என்ன சொன்னாலும் அவ வருத்தப்படாம நமக்காக இப்ப இந்த மழையில நினைச்சுக்கிட்டு வெளியில போயிருக்கா. எதுக்காக இந்த நாடகம்? ஏன் நாம அவங்கள கஷ்டப்படுத்துறோம்? அழாத காந்தம்மா, அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அவங்க மனசு மாறுதா இல்லையான்னு பார்க்க தானே அப்படி சொன்னோம். வறுமையில வாடும்போது யாரும் தன்மானத்தோட இருக்க மாட்டாங்க. இவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் தன்மானத்தோட இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துலயும் வந்த நமக்கு கஞ்சி கொடுக்க அந்த பொண்ணு சீதா எவ்வளோ கஷ்டப்படுறா. ஆமாங்க, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தானே நம்ம பட்டணத்துல இருந்தே வந்தோம். வண்டி கெட்டு போச்சுன்னு சொன்னது எல்லாமே பொய் தானே. நாம இவங்களுக்காக ஊர் மத்தியில அந்த 2 மாடி மெத்த வீடு வாங்கியிருக்கிறதையும் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற பணத்தையும் எப்ப கொடுக்க போறோம்? அவங்கள நாம எப்ப சந்தோஷப்படுத்த போறோம்? இன்னைக்கே கொடுக்கலாம். நான் தான் வீட்டோட பத்திரத்தையும் கொண்டு வந்திருக்கேன்னு. அப்படியே அந்த விவசாய நிலத்தோட பத்திரத்தையும் கொண்டு வந்திருக்கேன். என் சொத்துல பாதி சொத்து என் தம்பிக்கு தான் சொந்தம். சரி சரி, கண்ணை தொடச்சிக்கோ, அவங்க வந்துடுவாங்க. 10 நிமிஷத்துல சீதா ராமையா 2 பேரும் பால் கிண்ணத்தோட வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற முத்தும் அந்த ஊர் கோவில் பூசாரியும் அங்க வந்தாங்க. சீதாமா முத்து கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னதுனால முத்து கோவப்பட்டு பூசாரி கிட்ட சொல்லி பூசாரியையும் கூட்டிக்கிட்டு வந்தா. என்ன ரங்கையா, பட்டணத்துல உங்களுக்கு பெரிய வீடு இருக்குன்னா அவ்வளவு திமிரா உங்களுக்கு? எங்க ஊரு ராமையாவையும் சீதாவையும் நீங்க மட்டமா பேசுறதுக்கு நாங்க விடணுமா? அவங்க எங்க ஊரை சேர்ந்த முத்துமணிங்க. அவங்கள நீங்க இப்படியெல்லாம் பேச நாங்க விட முடியாது. ஆமா ரங்கையா, ராமையா ரொம்ப நல்லவன். அவனை மதிக்கிறதுக்கு ஊர்ல நாங்கெல்லாம் இருக்கோம். ஏதோ கூட பிறந்த அண்ணன் வந்திருக்கேன்னு பார்த்தா, ஆனா நீ அவனையே திட்டுற. பாவம், இந்த கஷ்டத்துலயும் அவன் நேர்மைய இழந்ததே இல்ல. அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க அவங்க. ஐயோ பூசாரி ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவரு என் கூட பிறந்த அண்ணன், என்னை திட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஆமாக்கா, அவங்க பட்டணத்தை சேர்ந்தவங்க. இந்த குடிசையில எப்படி இருப்பாங்க? அதனால அந்த மாதிரி 2 வார்த்தையை சொல்லிருக்கலாம். தயவு செஞ்சு அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அக்கா, நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். ராமையா சீதாவோட அன்பு, அவங்கள விட்டு கொடுக்காத அந்த குணம், அத பார்த்து ரங்கையாவுக்கும் காந்தம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரங்கையா முன்னாடி வந்து தான் தம்பிய கட்டி பிடிச்சுக்கிட்டு அவன் தலைய தடவி விட்டாரு. இத பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன மன்னிச்சிடு ராமையா, என்ன மன்னிச்சிடு சீதா. நான் உங்களை நாடகமாடி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட்டணத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற என்கிட்டையும் கெட்ட குணம் இருக்கும் போல. ஆனா கஷ்டத்துல இருக்கும்போது கூட உங்க மனசு ரொம்ப நல்ல மனசு. நாங்க உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் வெளியாளுங்க முன்னாடி எங்களை நீங்க விட்டு கொடுக்கல. அண்ணா, என்ன மன்னிச்சிடுன்னு. இவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க, நீ அழாதண்ண. சீதா, என்ன மன்னிச்சிடுமா. இந்த நாடகத்துல நான் நடிச்சேன்தான். ஆனா இது ஏன் திட்டம் இல்ல, உங்க மாமாவோட திட்டம் தான். நாங்க வண்டி வீணா போய் இங்க வரலமா, உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்படியே உங்க கஷ்டத்தை தீக்கவும் நாங்க வந்தோம். ரங்கையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நாடகமா? என்ன விஷயம்னு சரியா சொல்லு. பூசாரி ஐயா, பட்டணத்துல நான் பணக்காரனா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எங்க அப்பா சொத்தெல்லாம் வித்து என்ன படிக்க வச்சது தான் காரணம். நான் படிக்கிறதுக்காக ராமையா அவன் படிப்பை தியாகம் பண்ணான். ஆனா நான் பட்டணத்துல வேலை வேலைன்னு இருந்து இவனை பத்தி யோசிக்கவே இல்லை. அதனால இவனுக்கு உதவி செய்ய தான் இவ்வளோ தூரம் வந்தோம். ஆனா இவங்க இந்த வறுமையிலையும் நேர்மையா இருக்காங்களா, இல்ல பணத்தை பார்த்ததும் மனசை மாத்திக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க 2 பேரும் இப்படி ஒரு நாடகத்தையே ஆடணும். அப்படி ரங்கையா அந்த பத்திரத்தை கொண்டு போய் ராமையாவோட கையில வச்சதும் பூசாரி அதை வாங்கி படிச்சு பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. முத்துக்கிட்ட சொன்னப்போ அவளும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டா. ராமையா, இனிமே இந்த குடிசையில நீயும் சீதாவும் இருக்க வேண்டியதில்ல.
ஊருக்கு மத்தியில இருக்கிற பெரிய மெத்த வீட்டை உன் பேருக்கு நான் நேத்து மாத்திட்டேன். இந்த பத்திரம் அந்த வீட்டோட பத்திரம் தான், உன் பேர்ல தான் இருக்கு. இனிமே நீ அந்த மெத்த வீட்டுல போய் வாழ்ந்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க விவசாயம் செய்யறதுக்கும் மாடுங்களை வாங்குறதுக்காகவும் ஒரு 10 லட்சம் ரூபாய கொடுக்கறேன். நீங்க இனிமே எப்பவும் எந்த காரணத்துக்காகவும் கஷ்டப்பட தேவை இருக்காது. அண்ணன், நீ எனக்கு அண்ணன் இல்லைண்ண, சாமி மாதிரி. என் பொண்டாட்டிய இந்த குடிசையில வாழ வைக்கிறனேன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ உதவி பண்ணி என் கஷ்டத்தை போக்கி இருக்க, இத மறக்க மாட்டேன். பைத்தியமாடா நீ என் கூட பிறந்தவன். உனக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. சீதா மாதிரி பொண்ணு உனக்கு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா, அக்கா, இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க செஞ்ச உதவிய உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். அழாத சீதா, இனிமே வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. வா, அக்காவுக்கு டீ போட்டு தரேன்னு சொன்னல, முதல்ல அதை போட்டு கொடு. பூசாரியும் முத்துவும் கூட ரங்கையாவோட நல்ல மனசை பார்த்து பாராட்டாங்க. வெளியில மழை இன்னும் கொட்டு கொட்டுன்னு தான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு விதமான கதகதப்பு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கஷ்ட காலத்துல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிற அந்த குடும்ப உறவுகள் என்னைக்குமே விலகாது. ஒருத்தரோட கோவத்துக்கு பின்னாடி சில நேரத்துல நியாயமான காரணம் இருக்கும். உண்மையான உறவு என்னைக்குமே நம்மள தள்ளி வைக்காது. அது ஒரு அழகான ஊரு. அங்க மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு மெதுவா சில்லுன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சு இடி மின்னலோட சேர்த்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த ஊர் இலையில ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில வயசான காந்தம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கூரையிலிருந்து மழை தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஈர விறகால அடுப்பு சரியா எரியாம இருந்துச்சு. பாவம் அந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த புகையால அவங்க கண்ணுல கண்ணீர் வரல, மனசுக்குள்ள இருக்கிற வலியால தான் கண்ணீர் வந்துச்சு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரருடைய நினைவு நாள். அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன கடவுளே தப்பு பண்ண? நான் யாருக்காக சமைக்கிறேனே தெரியலையே. என் வீட்டுக்கு யாரு வருவாங்கன்னு இப்படி இந்த மண் பாத்திரத்துல மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருக்க. என் வீட்டுக்காரருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவருக்கு நினைவு நாள். ஆனா நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படி இருக்க, ஏதா இருக்கேன்னு எனக்கு கேட்கறதுக்கே இந்த உலகத்துல யாருமே இல்லை. உயிரோட இருக்கும்போது என் வீட்டுக்காரரு ரொம்பவும் ஆசையா ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடு, அதுல மாங்காய வெட்டி போட்டு செஞ்சு கொடு அப்படின்னு ஆசையா கேட்பாரு. அவருக்காக அந்த மீன் குழம்ப மணக்க மணக்க செஞ்சு கொடுப்பேன். நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு என்னை பாராட்டிக்கிட்டே வயிறார அவரு சாப்பிடுவாரு. அவரு சாப்பிடுறத அழக பார்க்கும்போது என்னுடைய மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும். ஆனா இப்ப அவர் இல்லாம மழையில நனைஞ்சுக்கிட்டு வீணா போற இந்த குடிசை மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் இப்படி கவலைப்பட்டு பட்டு வீணா போச்சு. அப்படி காந்தம்மா அழுதுகிட்டே கண்ணீரை தொடச்சுக்கிட்டே புளிய கரைச்சி ஊத்தி மிளகாத்தூளை போட்டு மீன் குழம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனம் அந்த வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயந்தரம் நேரமும் ஆச்சு. அப்பதான் மழையில நனைச்சுக்கிட்டு ஒரு ஆள் காந்தம்மாவோட குடிசைக்கிட்ட நடந்து வந்தான். அவன் பேரு சுப்பையா. காந்தம்மாவோட வீட்டுக்காரருடைய அண்ணன் புள்ள. பக்கத்து ஊர்ல அவன் ரொம்ப பெரிய வட்டி வியாபாரி. லட்சக்கணக்கில் வட்டிய வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ₹1 செலவு பண்ணனாலும் கூட மனசு வராது. அடடா, என்னடா மனம் இது, பசி அதிகமாகுது. சித்தி சித்தி, நான் தான் சுப்பையா வந்திருக்கேன், வெளியில வாங்க. சுப்பையா, நீயாப்பா? மழையில ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்க? வா, உள்ள வாப்பா. என்னப்பா, என்ன ஏதுன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காத நீ இன்னைக்கு திடுதிடுப்புன்னு என் வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன சித்தி இப்படி கேட்டுட்ட? சித்தப்பா மேல எனக்கு எவ்வளோ பிரியம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு சித்தப்பாவோட நினைவு நாள். அவரு ஞாபகம் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாம சித்தப்பாவுக்கு பிடிச்ச மீன் குழம்பு இன்னைக்கு நீங்க வைப்பீங்க இல்லையா, அதை உங்க கையால சாப்பிடலான்னு தான் வந்திருக்கேன். இவனை பத்தி எனக்கு தெரியாதா? இவங்க அப்பா தான் பெரிய கஞ்ச பீஸ்னாரின்னு பார்த்தா கஞ்ச பீஸ்னாரித்தனத்துல அவரையே முழுங்கிடுவான் இவன். என் புருஷன் செத்து போனப்ப கூட இவன் வந்து பார்க்கவே இல்லை. இப்போ நினைவு நாளுக்கு வந்திருக்கானா. இவன் எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்ச மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான் போல. வயசான ஒருத்தி கஷ்டத்துல இருக்கிறேனே, என்னைக்காவது ஒரு நாள் வீடேறி வந்து எப்படிமா இருக்கேன்னு கேட்டிருப்பானா? இப்போ வீட்டுக்கு சோறு தின்ன வந்துட்டான். அதுலயும் வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கான் பாரு.
இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனை வெளியில போடான்னு எப்படி சொல்றது? ரொம்ப சந்தோஷப்பா. குழம்பு எப்படியோ செஞ்சுட்டேன். ஆனா சாப்பாடு வடிக்க வீட்டுல அரிசி தான் இல்ல. உன்கிட்ட ஒரு 5 ரூபாய் இருந்தா கொடுப்பா. நான் பக்கத்து கடையில போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து சோறு வடிக்கிறேன். ஐயோ சித்தி, இப்ப என்கிட்ட ஒத்த ரூபா கூட இல்ல. வர வழியில கை நழுவி சேத்துல விழுந்துடுச்சு. நான் ஏதோ உங்க மேல இருக்கிற பாசத்தால வந்திருக்கேன். என்கிட்ட போய் பணம் கேக்குறீங்களே. ஆனா நான் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கிற உறவு தானே. வீட்டுக்கு வந்த உறவு கிட்ட யாருன்னா பணம் கேட்பாங்களா? போய் பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அப்படியே அரிசி வாங்கிட்டு வா. அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் காந்தம்மாவுக்கு மனசெல்லாம் வலிச்சுது. ஆனா எதுவும் பண்ண முடியாம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீடான ராமையாவோட வீட்டுக்கு போனாங்க. பக்கத்து வீட்டுல ராமையாவும் அவனுடைய மனைவியான சீதாவும் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காந்தம்மா அவங்க கிட்ட போனாங்க. என்ன பாட்டி, மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, என் மூத்தாரோட புள்ள சுப்பையா என் வீட்டுக்கு வந்திருக்கான். நான் இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். அவனுக்கு சாப்பாடு வடிச்சு போடுறதுக்கு வீட்டுல அரிசி இல்ல. அதான் கொஞ்சம் அரிசி உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. அத கேட்ட உடனே சீதாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. காந்தம்மாவ அவ பேத்த தாய் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தா. என்னம்மா இது, அந்த சுப்பையா வந்திருக்கானா? அவனுக்கு பக்கத்தூர்ல 10 ஏக்கர் ஜமீன் இருக்கு. வட்டிக்கு விட்டு லட்சமா பணம் சம்பாதிக்கிறவன் ஒரு நாளாவது நீ எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்திருக்கானா? இன்னைக்கு என்னமோ திடீர்னு வந்து சாப்பாடு போடுன்னு சொன்னா அதுக்காக நீயே சாப்பாடு போட்டுருவியா? அவன் கை கால் என்ன விழுந்தா போச்சு? வயசான உன்கிட்ட கை செலவுக்கு ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுக்கறத விட்டுட்டு ஒண்ணும் முடியாம இருக்கிற நேரத்துல வந்து ஓசியில சாப்பாடு சாப்பிடலான்னு வந்திருக்கானா? அப்படிப்பட்டவனுக்கு நீயும் என்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு போய் சமைச்சு போடணுமா? ஒன்னும் தேவையில்ல, அவனை வாயை மூடிக்கிட்டு போக சொல்லு. அப்படி சொல்லாதம்மா சீதா. அவன் எவ்வளோ பாவம் பண்ணவனா இருந்தாலும் அவன் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. வீட்டுக்கு வந்த விருந்தாளி எதிரியாவே இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடுறது தானே நம்ம வழக்கம் அப்படின்னு காந்தம்மா சொன்னது கேட்டு சீதாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அவங்க 2 பேருக்கு தேவையான அளவுக்கு அரிசிய ராமையாவும் சீதாவும் கொடுத்து அனுப்புனாங்க. பாவம், இந்த வயசான அம்மாவோட ரத்தத்தை குடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அந்த சுப்பையா. அவனுக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ணி ஒரு பாடத்தை கத்து கொடுத்தேதான் ஆகணும். கையில பணம் வச்சுக்கிட்டு கடன் வாங்க சொல்லி அனுப்புறான் இல்லையா அவன் கிட்ட இருக்கிற பணம் இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு சொந்தமாகணும். அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். காந்தம்மா அரிசியை வாங்கிட்டு போய் ஒலைய வச்சு அரிசிய போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சூடா சாப்பாடோட மீன் குழம்பையும் ஊத்தி சுப்பையாவுக்கு அவங்க சாப்பிட கொடுத்தாங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த மீன் குழம்ப ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அடடடடா சேத்தி, என்ன வேணும்னாலும் சொல்லு. பெரிய பெரிய மகாராஜா வீட்ல கூட இவ்வளோ சுவையா மீன் குழம்பு கிடைக்காது. உன்னோட கைப்பக்குவம் அந்த அளவுக்கு இருக்கு. நீ வச்சிருக்கிற இந்த மீன் குழம்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உசுரே வந்திருக்கு. அப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கேட்காம மொத்த மீன் குழம்பையும் போட்டு நல்லாவே சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில மழை இன்னும் பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ சுப்பையா அந்த வீட்டோட திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பக்கத்து வீட்டு சீத்தம்மா புருஷன் ராமையா வேலைக்காரன் சூரி கூட சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான். அம்மா, காந்தம்மா, வெளியில வாங்க, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. யாருமா, என்னாச்சு? எதுக்கு கத்துற? அந்த கிழவிக்கு எதனா ஆயிடுச்சா என்ன? ஒன்னும் இல்லைங்க ஐயா, நேத்து ராத்திரி இந்த வீட்டுல யார் மீன் குழம்பு சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு உயிர்கண்டம் வந்திருக்கு. காவலர்களும் ஊர் தலைவரும் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னது? நான் மீன் குழம்ப சாப்பிட்டதுக்கு காவலர்கள் எதுக்காக இங்க வராங்க? காந்தம்மாவும் பதட்டமா வெளியில வந்தப்போ சீதா கண்ணுல செய்கையை காட்டி காந்தம்மாவும் அமைதியா இருக்க சொன்னான். காந்தம்மாவும் அத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க ஐயா, நேத்து அம்மா மீன் வாங்கினாங்கல்ல, அது சாதாரண மீன் இல்ல. எங்க கோயிலுக்கு பக்கத்துல குளத்துல பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த தெய்வீக மீனு தான் அந்த மீன். அந்த மீன்காரன் யாருக்கும் தெரியாம அந்த கோவில் குளத்துல வலைய போட்டு இந்த மீனை பிடிச்சுக்கிட்டு வந்து வித்துட்டான். அவன் மீன் வித்தது பாட்டிக்கு தான். அந்த விஷயம் இப்பதான் ஊர் தலைவருக்கு தெரிய வந்துச்சு. ஆமா பட்டணத்து தம்பி, அந்த தெய்வீக மீனை சாப்பிட்டவங்களுக்கு 10 வருஷ கடுங்காவல் தண்டனை, அதோட 10,000 ரூபாய் அபராதம்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சுப்பையாவை பிடிச்சி மரத்துல கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவன் தான் அந்த மீனை காந்தம்மாவுக்கு வித்திருக்கானா. அதனால தான் எங்கள் கிராமத்து தலைவர் காவலர்களை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. நேற்று ராத்திரி அந்த மீனை சாப்பிட்டவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். சூரி அப்படி சொன்னதை கேட்ட உடனேயே சுப்பையாவோட தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த கொற்ற மழையிலையும் கூட அவனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. 10,000 ரூபாய் அபராதம்னு சொன்னதும் அவன் கஞ்சத்தனம் உயிர் பயமாவே மாறிடுச்சு. அட கடவுளே, என்னடா இது என் கெட்ட நேரம். சும்மா ஒரு மீன் குழம்ப சாப்பிடலான்னு வந்ததுக்கு 10,000 ரூபாய் அபராதம், 10 வருஷம் கடுங்காவல் தண்டனையா? என் சட்ட பைக்குள்ள 15,000 ரூபாய் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். என்னை அடிச்சு அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாம என் பணத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிடுவானுங்க. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும். அம்மாடி சீதா, என்னை காப்பாத்துமா. இந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது. நான் மீனை சாப்பிடலன்னு காவலர்கள்கிட்ட சொல்லிடுமா. என்னால் அடி வாங்க முடியாதுமா. நான் ஒரு வட்டி வியாபாரி. நான் அடி வாங்கினேன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா அப்புறம் என் மானம் என்னாகிறது? நான் சொன்னா அவங்க கேட்பாங்களா ஐயா? வீடு முழுக்க மீன் குழம்பு வாசம் தான் வருது. வந்த உடனே நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நேத்து பாட்டிக்கு கூட மீன் மிச்சம் வைக்கலையாமே, மொத்தத்தையும் நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சே காவலர்கள் வந்து உங்களை தான் தூக்கிக்கிட்டு போக போறாங்க. ஏதாவது ஒரு வழியை சொல்லுமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் உயிர் பொழைச்சா போதும். அந்த தலைவர்கிட்ட எடுத்து சொல்லு. அவரு ரொம்ப கோவக்காரருங்க ஐயா. கால் பிடிச்சு கெஞ்சினாலும் விட மாட்டாரு. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த காவலர்கள் இங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க உங்க ஊருக்கு ஓடி போயிடுங்க. ஆனா ஒண்ணு, வீட்டுல பாட்டி மட்டும் தான் இருக்கிறதுனால அந்த மீனை பாட்டி தான் சாப்பிட்டுருப்பாங்கன்னு அவங்கள போய் சிறையில அடைச்சி வச்சிருவாங்க. இந்த வயசுல பாவம் பாட்டியால சிறையில இருக்க முடியாது இல்லையா? அதனால அபராதம் கட்ட வேண்டிய 10,000 ரூபாவை பாட்டி கையில கொடுத்துட்டு நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்க. காவலர்கள் வந்தா அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவில போய் பிராயச்சித்தம் பண்ண சொல்லிடுறேன். ஆனா நீங்க மட்டும் இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வந்துடாதீங்க. சுப்பையாவுக்கு அங்க தண்டனை, சிறைச்சாலை, அபராதம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம அவன்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணான். சித்தி, சித்தி, இந்த 10,000 ரூபாய அந்த தலைவர்கிட்ட கொடுத்துடு. உன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு நானும் ஜெயிலுக்கு போக வேண்டாம், நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டாம். ஏதாவது சொல்லி என்னை மட்டும் காப்பாத்தி விட்டுடு சித்தி அப்படின்னு சுப்பையா அவன் கொண்டு வந்த அந்த பணப்பையை எடுத்து காந்தம்மா கையில கொடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அவன் அங்கிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா சீதா, ராமையா, சூரியோட முகத்துல சிரிப்பு வந்துச்சு. ஆனா பாவம் காந்தம்மாவுக்கு தான் எல்லாம் குழப்பமா இருந்துச்சு. ஏன் சீதா, உண்மையிலே காவலர்கள் வந்துகிட்டு இருக்காங்களா? என்ன புடிச்சிட்டு போய் சிறையில போட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இதெல்லாம் அந்த சுப்பையாவுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக நாங்க போட்ட நாடகம் தான் இது. அந்த மீன்காரன் தெய்வீக மீனெல்லாம் பிடிக்கல, சாதாரண மீனை தான் பிடிச்சு கொடுத்தான். நாங்க அப்படி சொன்னாதானே அந்த சுப்பையா கிட்ட இருக்கிற பணத்தை வாங்க முடியும். அதனாலதான் அப்படி சொன்னோம். இப்ப பாருங்க, இருக்கிற பணம் மொத்தத்தையுமே உங்க கையில வச்சுட்டு தலைதறிக்கு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் நாங்க இப்படியெல்லாம் பண்ணோம். நீ ஒன்னும் பயப்படாத. ஆமா பாட்டி, இது எல்லாமே நாங்க ஆடின நாடகம்தான். அவன் வட்டி வியாபாரம் பண்ணி பணத்தை புடுங்குறவன் தானே. அவன்கிட்ட இருந்து நியாயமா உனக்கு வர வேண்டிய பணம் தான் வந்திருக்கு. இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துக்கு உன் வீட்டு பக்கமே வரமாட்டான். காந்தம்மா கையில இருக்கிற அந்த பணத்தை பார்த்து கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் கொட்டுச்சு. அந்த சந்தோஷத்துல சீதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சீதா, நீ உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய நல்லது பண்ணிருக்கேம்மா. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. ஆனா எங்க உறவுகள் எல்லாம் ஏமாத்ததான் பாக்குறாங்க. நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அப்படி அந்த மழை காலத்துல முதல் தடவைய காந்தம்மா எந்த ஒரு பயமும் இல்லாம சந்தோஷமா இருந்த நாள் தான் அது. சொந்தக்காரன்ற பேர்ல வந்து ஏமாத்த பார்த்த அந்த சுப்பையாவுக்கு சீதா அவளுடைய புத்திசாலித்தனத்தினால பாடம் கத்து கொடுத்தா. உறவு அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே புடுங்கிறதுக்கு தான் உறவுகள் வருவாங்க அப்படின்னா அது உறவுகளே இல்ல. அப்படிப்பட்ட உறவுகளை தெறிக்க தெறிக்க ஓட விடுறது எந்த தப்பும் இல்ல.